இப்போ ரஜினிகாந்த் என்ன சொல்கிறீங்க? பிரபு டிரைவிங் ஸ்கூலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கேப் போல்ட்ட தமிழ் மேம் சொல்லுங்கள். ரஜினிகாந்த் என்ன 1 by 1 பண்ண கரெக்டாக அந்த லாஸ்ட் லைனில் போயிடணும். இப்போ வந்தீங்க நான் யூடியூப் சேனல் எப்படி யூடியூப் சேனலில் நீங்கள் செக் பண்ணீங்க? நான் இப்போ ட்ரெயினர் பார்த்தேன்னா நீங்கள் சேனல் என் சேனல் வந்துச்சா? அதை பார்த்து வந்தீங்க. ரைட்டாக மூவ் பண்ணுவேன், அவசரப்படாத. நீங்கள் கேப் போடு, வண்டி மூவ் ஆகட்டும், வண்டி மூவ் ஆகட்டும். ஃபஸ்ட்டு வண்டி மூவ் ஆகட்டும். வெயிட் பண்ணு. கிளச் பிரேக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும், புரியுதா? அந்த பஸ்ஸை பார்த்துட்டே மூவ் பண்ணணும். அந்த பஸ்ஸு என்ன ஸ்பீடில் போகிறான்னு பார்க்கணும். இங்கே வேன் வந்து ரைட்டில் வருதா, ரைட்டில் வந்து ஹார்ன் கொடுக்கணும். ரைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக திரும்ப அகைனாக கட் பண்ணும்போது ரைட்டில் பார்த்துட்டு லெஃப்ட்டில் வேவ் பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். லெஃப்ட் வேவ் பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். சரிங்க. லெஃப்ட் ரைட் மிரர் வேணும் கண்டிப்பாக. நேற்று அப்படி தான் ட்ரைவ் பண்ணும்போது ஒருத்தர் மிரர் பார்க்காம 2 பஸ்ஸும் வந்துச்சு. அப்படியே போயிட்டே இருக்காரு, கேப் இருக்கு. இங்கே பாருங்க, ஆட்டோவில் ரைட்டில் வரோம், இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க, கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. இங்கே பாருங்கள், இந்த வண்டி மெஷர் பண்ணுங்க. இந்த வண்டி மெஷர் பண்ணுங்க. உள்ளே வரும் பார்த்த வண்டி உள்ளே வருதா பார்க்கணும். கையை மாற்று, கீழே தான் முடிஞ்சது இல்லை. அப்புறம் கையை வச்சுட்டு இருக்கேன். வண்டி வருது பாரு, சிக்ஸ்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக போயிடு. இதில் தான் மிஸ்டேக் ஆகுது. கீர் முடிஞ்சுன்னா கை எடுத்துடணும். இல்லை என்ன சொல்லுங்கள்? தேங்க்ஸ். என்ன சொல்லுங்கள்? ரொம்ப நல்லா இருக்கு சார். ட்ரைனிங் சூப்பராக இருக்கு. அது बेल्ट போட்டியா? ओके. राइट इंडिकेटर पोटे, डबल इंडिकेटर बंद करो, हैंड ब्रेक नीचे करो, स्लो ஆடுங்க வண்டியை. ரைட்டில் பார்த்துட்டு எடுங்க, ரைட்டில் மாறுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸு பாருங்கள், பஸ்ஸுக்கு பேக் சைடு போடுங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டே போங்க, போயிட்டே இருங்க. सीधा स्ट्रेट. लेफ्ट राइट मिरर है, लेफ्ट राइट मिरर. பேர் என்ன? கணேஷ் சார். கணேஷா? எஸ் சார். லெஃப்ட் ரைட் மிரர் பாருங்க, மிரர் மட்டும் பாருங்க. செகண்ட் கீரா? மிரர் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கீரா? வண்டி லெஃப்ட்டில் கொண்டு வாங்க, ரைட்டில் கேப் இல்லை. கிளச்சை கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கோங்க. போகலாம். ரைட்டில் கட் பண்ணி தான் போகணும்ண்ணா. ரைட்டில் பாருங்க. ரைட்டில் பார்த்துட்டு போங்க. செகண்ட். போங்க. நெக்ஸ்ட் என்ன கேது? ஹார்ன் அடிங்க, நல்லா கொடுங்க. ஹார்னை கொடுத்து ஃபாஸ்ட்டாக போங்க. ஃபோர்த்து கீர் போடுங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க. கேப் இருந்தால் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க, கேப் இல்லைன்னா ஸ்லோ பண்ணிடுங்க. மிரர் 2 சைடு ரொட்டேட் பண்ணுங்க. கண்ணை கொஞ்சம் பிரேக்கு, டிராஃபிக் அதிகமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கீர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக கிளச்சை பார்த்து எடுக்கணும், புரியுதா? லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கணும். லைட் மூவ்மெண்ட்டில் ரேஸ் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். வண்டி ஸ்லோவாக ஹார்னு கொடுங்க. கிளச்சை கரெக்டாக பார்த்து, கிளச் பிரேக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும், புரியுதா? அந்த பஸ்ஸை பார்த்துட்டே மூவ் பண்ணணும். அந்த பஸ்ஸு என்ன ஸ்பீடில் போகிறான்னு பார்க்கணும். இங்கே வேன் வந்து ரைட்டில் வருதா, ரைட்டில் வந்து ஹார்ன் கொடுக்கணும். மிரர் லெஃப்ட்டில் கண்ணு, மிரர் ரொட்டேட் இருக்கணும். வண்டி ஸ்லோவாகுது, கேர்ஃபுல். கேப் போட்டு கொஞ்சம் லைட் மூமெண்ட்டு, லைட் ரேஸு. போயிட்டே இருக்கலாம். அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் பார்த்து வேனுக்கு பேக் சைடு வந்துருங்க. அப்படியே கொஞ்சமாக வாங்க. ரேஸ் கொடுத்துட்டே வாங்க. அந்த பக்கம் கார், ஃப்ரண்ட் கார் பாருங்கள், மிரர் பாருங்கள், ரேஸ் கொடுங்க. செகண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட்டில் போயிட்டே இருங்க. லெஃப்ட்லேயே போய்ட்டுருங்க. மிரர் பார்த்துட்டு லெஃப்ட்லேயே போய்ட்டுருங்க. இண்டிகேட்டர் போட்டாச்சுல்ல,
அப்போ பேக்கில் கிடச்சிரும் அவங்களுக்கு வியூ. சைக்கிளை பாருங்க, அந்த அந்த பாத்திரம் வண்டியை பாருங்க. போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. ரைட்டில் பார்த்துட்டு ரைட்லேயே போங்க. ரைட்டில் கேப் கொடுக்கணும், ரைட்லேயே போங்க. பிரிட்ஜு கீழே யூட்டர்ன் பண்ணோம். இண்டிகேட்டர் போட்டிங்களா பேக்கு? இண்டிகேட்டர் போட்டு நார்மலாக போங்க. ஃபர்ஸ்ட் கியருக்கு கரெக்டாக கொடுங்க. மூவ்மெண்ட்டு ஸ்லோவாக இருக்கணும், பார்த்து. டேர்னிங் கரெக்டாக இருக்கணும், ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸ்ட்ரைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக திரும்ப அகைனாக கட் பண்ணும்போது ரைட்டில் பார்த்துட்டு லெஃப்ட்டில் வேவ் பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். லெஃப்ட் வேவ் பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் ஸ்டேரிங்கை. புரியுதா? போகலாம். நெக்ஸ்ட் ரைட்டில் பார்த்தீங்க, போயிட்டே இருங்க. என்ன கீரை? தேர்ட் கியர். போங்க, போயிட்டே இருங்க. கேப் இருந்தால் ஃபர்ஸ்ட்டாக போங்க. கேப் இல்லைன்னா போலீஸ் வண்டி இருக்கா லெஃப்ட்டில், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க, செக் பண்ணிங்க. ரைட்டில் வந்தாங்கன்னா பார்த்துங்க, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு மாறிங்க. லைன் மாறிங்க, மிடில் லைனில் மாறிங்க. மிடில் லைன் ஓகே. மிடில் லைன்லேயே போங்க. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க. அந்த கேப் இருக்க வரைக்கும் கேப் ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கீர்? ஃபோர்த்தா? லெஃப்ட் ரைட் மிரர் வேணும் கண்டிப்பாக. நேற்று அப்படி தான் ட்ரைவ் பண்ணும்போது ஒருத்தர் மிரர் பார்க்காம 2 பஸ்ஸும் வந்துச்சு. அப்படியே போயிட்டே இருக்காரு, கேப் இருக்கு. மிரர் பார்த்தா ஸ்லோ ஸ்பீடில் அட்ஜஸ்ட் பண்ணணும். மிரர் பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபுல் மிரரில் இருக்கணும் கண்ணு, அப்போ தான் கீர் அட்ஜஸ்ட் பண்ணணும். மிரர் பார்த்துங்க, அப்படியே மூவ் பண்ண. மிரர் பார்த்தா கீர் சேஞ்ச் பண்ணணும். கீர் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டார்டா? ஓகே, போயிட்டு வரேன். இங்கே பாருங்க, ஆட்டோவில் ரைட்டில் வரோம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க. இங்கே பாருங்க, ஆட்டோ பாருங்க. ஆல்ரெடி அவன் ரைட்டில் வர போகிறான். நீங்கள் லெஃப்ட்டில் வாங்க. பிரேக்கில் வந்து செகண்ட் கியர் ஸ்லோவாக எடுங்க. கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க. பார்த்து போயிட்டே இருக்கணும். ரைட் லைன்லேயே போயிடுங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேயே போயிடுங்க. ரெட் லைட் போட்டுருக்கேன். கிரீன் லைட் இப்போதான் கிரீன் போடுறான். அதனால வண்டி மூவ் ஆகுதா பாரு. மூவ் ஆன பிரேக்கு, மூவ் ஆச்சுன்னா ஆக்சிலேட்டர். ரைட் லைன்லேயும் போய்டு. நெக்ஸ்ட் கியர் போயிட்டே இருக்கு. ஃபாஸ்ட்டாக போங்க. அந்த வெனோ வண்டியை ஓவர்டேக் பண்ண ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஃபோர்த்து கியர் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. இங்கே பாருங்க, இந்த வண்டியை மெஷர் பண்ணுங்க. இந்த வண்டி மெஷர் பண்ணுங்க. உள்ள வரப்போகுது வண்டி. உள்ள வருதா? இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல லைன் சேஞ்ச் பண்ணுங்க. அங்கே யூடர்ன் இருக்கு. மிரர் பாருங்க. மிரர் தான் மெயினு. இந்த ஆட்டோக்கு மிரரு, அந்த ஆட்டோக்கு மிரரு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணணும். ஃப்ரண்ட்ல பிரேக் லைட் எரியுது. எல்லாமே செக் பண்ணணும். போயிட்டே இருங்க. தேர்டு போட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. போயிட்டே இருங்க. மிடில் லைன்ல போங்க. கரெக்டாக ஈக்குவலாக போங்க. ஃபாஸ்ட்டாக போக முடிஞ்சா ஃபோர்த் கியர் போடுங்க. அவ்வளோதான், போயிட்டே இருங்க ஃபாஸ்ட்டாக. இவருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தேன், டெலிட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ரெட் லைட்டா அப்படியே நியூட்ரல் பண்ணிட்டு கண் பார்வை லெஃப்ட் ரைட் மிரரு அப்படியே ஸ்டாப் பண்ணி அடுத்து என்ன கியர் கொடுக்க போறீங்க? நியூட்ரல். ஏன் போடணும் ஸ்டாப் பண்ணும்போது? ரெட் லைட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே நியூட்ரல் வந்துட்டு, ஆமா நியூட்ரல் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நம்மளால பிரேக் அண்ட் கிளச்ல கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஆர்டர்ல போனா வச்சு நியூட்ரல் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஆமா, தப்பு கிடையாது. ஸ்லோவா வண்டி ஆஃப் பண்ணாம மூவ்மெண்ட்லயே ரேஸ். மிரரை பார்த்துட்டு கியர் சேஞ்ச் பண்ணணும். போயிட்டு லைன் ப்ராப்பர் லைன் இருந்தாலும் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மிரரும் சென்ட்ரல் லைனு, மிரர் கரெக்டாக இருக்கணும். ஒரு எல் போர்டு நம்மளை தொட்டா கூட நம்ம அடுத்து இங்கே ரைட்டில் திரும்ப போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும். அது மெயின். ஃபாஸ்ட்டாக போங்க. ஃபோர்த்து போயிட்டே இருங்க. கேப் கிடைக்க ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி பைக் வந்துச்சுன்னா ஹார்ன் அடிக்கணும். மிரர் பார்க்கணும் கண்டிப்பாக.
இந்த மாதிரி ஹார்ன் அடிச்சு இடம் கொடுக்கலன்னா பிரேக் அடிக்கணும். ஹார்ன் அடிச்சு பார்க்கணும். ஹார்ன் அடிச்சு சில பேர் இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைம்ல நம்ம பிரேக் அடிச்சு கியர் டவுன் பண்ணாதான் நம்மளால போக முடியும். ரெட் லைட் இருக்கா, அங்க பாத்துடணும். இங்க பாக்கிறத விட அங்க பாத்துடணும். அங்க பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் தேர்ட் கியர் ரிமூவ் பண்ணிட்டு அப்படி நியூட்ரல் பண்ணலாம். அதுக்கப்புறம் கூட ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே பிரேக் பண்ணி கேப் போட்டு தான் எப்பவுமே ஸ்டாப் பண்ணணும். அப்பதான் நம்மளால கியர் போட்டு கொஞ்சம் மூவ் பண்ண முடியும். கியர் ரெடி பண்ணணும். கியர் ரெடி பண்ணணும். ஒண்ணுதான். ஹலோ, அவசரப்படாத. வண்டி ஆஃப் ஆகும். மெதுவாடு. கியர் ரெடி பண்ணது லேட் ஆயிடுச்சு. அந்த யோசனை இருக்கக்கூடாது. திங்க் இருக்கக்கூடாது. திங்கிங். நெக்ஸ்ட் அந்த மாதிரி டைம்ல பயத்துல என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், வண்டி ஆஃப் பண்ணிடுவாங்க. கியர் போட்டு வச்சுட்டு இந்த கிளச்சை நமக்கு லூஸ் பண்ணி பாத்துக்கணும். வண்டி வருது பாரு ரைட்ல, லெஃப்ட்ல பாரு, லெஃப்ட்ல வா, ரைட்ல வண்டி வருது பாரு, மிடில்ல போ, ரைட்ல வண்டி விடு, இந்த வண்டி விடு ரைட்ல. இப்போ அந்த வண்டிக்கு பேக் சைடு போ, ரைட்ல இண்டிகேட்டர் போடு, இண்டிகேட்டர் போடு, ரைட்லயே போ, யாருக்கும் கொடுக்க இடம் கொடுக்க. செகண்ட்ல மூவ் பண்ண முடிஞ்சா மூவ் பண்ணணும். மேலே ஏறும்போது ஸ்லோ ஆச்சுன்னா வண்டி ஃபர்ஸ்ட்டுக்கு லைட்டாக தான் மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கேப் போட்டு மூவ் பண்ணணும். அப்பதான் நம்ம அவங்களால போக முடியுதா. ரெண்டு பேரும் ஆஃப் பண்ணிடுவாங்க வண்டியை. நம்ம போகும்போது ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? கெஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டா நம்மளும் நிக்க வேண்டியதான். ரைட்லயே போ, வண்டி வருது பாரு லாரி, கேப் போடு. இந்த மாதிரி பெரிய வண்டி வந்தா கேப் போட்டு மூவ் பண்ண விட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு குயிக்கா சேஞ்ச் பண்ணு லைனை. பஸ்ஸுக்கு முன்னாடி போயிடு, பிரேக் பஸ்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போகணும். ஃப்ரண்ட் கேமரா ஸ்டாண்ட் ஆடுது. எதுக்கு ஆடுதுன்னு நேற்று வீடியோ எடுக்கும்போது ஆடுது. நெக்ஸ்ட் என்ன கேடு? தேர்ட் கியர் மிஸ்டேக் ஆச்சு பாரு. என்ன ஃபர்ஸ்ட் கியர் போட்டா இன்ட்ரெஸ்டோட ஓட்டு வண்டி. சைடில் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு. சும்மா போட்டான்னா அசால்ட்டா. நெக்ஸ்ட் கீர். பெண்ட் இருக்கு, ஸ்லோவா போ, பெண்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட் கியர் போடு. ஸ்ட்ரெயிட்டா போய் விடன் பண்ணும். புரியுதா? ஓகே. ரைட்ல தான் போனோம். வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. உங்க பைக் எங்க இருக்கு? சிக்னலை தாண்டி லெஃப்ட்ல. ஆமா, நீங்க இப்படி இறங்கிடலாம். அங்க இறங்க முடியாத பாருங்க. லைட்டா மூவ் பண்ண, அவசரப்படாத. கொஞ்சம் கேப் போடு. வண்டி மூவ் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் வண்டி மூவ் ஆகட்டும். வெயிட் பண்ணு. உட்காருங்க. கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணு. அவசரம் இல்லை, லைட்டா மூவ். ஸ்ட்ரைட்டா போ. சார் நான் அங்கேயே விட்டுறேன். ஸ்ட்ரைட்டா போயிடு.
ஸ்ட்ரைட்டா ரைட்ல பாரு வண்டி வருது பாரு ஷிஃப்ட் ஸ்ட்ரைட்டா போய் ஸ்ட்ரெயிட்டா போகணும் சார். ஆ கியர் சேஞ்ச் பண்ணு சைடுல பாரு சைக்கிள் இருக்கு பார்க்கணும் கையை மாத்து கியர் தான் முடிஞ்சது இல்லை அப்புறம் கையை வச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் தான் மிஸ்டேக் ஆகுது கீர் முடிஞ்சுன்னா கை எடுத்துடணும் இல்லை ரைட்ல இண்டிகேட்டர் பண்ணு யூட்டன் பண்ணு வண்டி கரெக்டாக லைனில் ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணி யூட்டன் பண்ணு ஸ்லோவாக யூட்டன் பண்ணு டபுள் ஹேண்டில் பண்ணு 1 by 1 பண்ணு கரெக்டாக அந்த லாஸ்ட் லைனில் போயிடணும் லாஸ்ட் லைனில் லூஸ் பண்ணு அப்படியே கொஞ்சமாக லூஸ் பண்ணு லெஃப்டில் பாரு வண்டி வருதா ஆ ஆட்டோ வந்துச்சு பார்த்தியா ஆ இல்லையா வந்துட்டேன் சார். ஆ முதல்ல ஹேண்ட் சேஞ்ச் பண்ணு இதே ஹேண்டில் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் இண்டிகேட்டர் போடு செகண்டு ஃபர்ஸ்ட்டு இண்டிகேட்டர் இங்கே பாரு பிரேக்கில் டர்ன் பண்ண பிரேக்கில் டர்ன் பண்ண வண்டி வருது பாரு கொஞ்சம் ஃப்ரண்டில் போயிடு கொஞ்சம் ஃப்ரண்டில் போய் ஸ்டாப் பண்ணு அப்படியே ஸ்டாப் பண்ணு எப்படி இருந்துச்சு உங்களோட ட்ரைனிங்? நல்லா இருக்கு சார். சூப்பரா ட்ரைனிங் இருக்கு. டஃப்பாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சு அது சொல்லு கரெக்டாக. பேசிக் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு? பேசிக் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சார். பட் நீங்கள் நல்லா சொல்லிட்டேன் சார். சரி அதை ரொம்ப நல்லா போயிட்டு போதா? சரி இப்போ ரஜினிகாந்த் என்ன சொல்கிறீங்க? பிரபு டிரைவிங் ஸ்கூலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கேப் போல்ட்ட தமிழ் மேம் சொல்லுங்கள். ரஜினிகாந்த் அண்ணா ரொம்ப நல்லா இருக்குண்ணா. சரி அவங்க சர்வீஸ் சூப்பரா இருக்குண்ணா. சரி இல்லை உங்களுக்கு எதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்லி கொடுக்குறாங்களா கரெக்டாக? எல்லாம் சொல்லிட்டு கொடுக்குறேன். டவுட் இருந்தால் கிளியர் பண்ணாங்களா? கொடுக்குறேன் சார். சரி வேற எங்கேருந்து வரீங்க? நான் பெரம்பூர் வந்து. எது பார்த்து வந்தீங்க? நான் யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன். எப்படி யூடியூப் சேனலில் நீங்கள் செக் பண்ணீங்க? நான் இப்போ ட்ரெயினர் பார்த்தேன்னா நீங்கள் உங்கள் சேனல் வந்துட்டேன். என் சேனல் வந்துச்சா? சரி அதை பார்த்து வந்தீங்க. சரி அதை பார்த்து தான். ஆனால் வரும்போது எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு டஃப் இருந்துச்சு? 4 கிளாஸ் ரொம்ப டஃப் தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஓட விட்டேன். சரி டிரைவிங் ஸ்கூலுக்கு என்ன சொல்கிறீங்க? தேங்க்ஸ் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சார். ட்ரைனிங் சூப்பராக இருக்கு. அது ஓகேவா? தமிழ் வரல. ஓகே